ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோ தான் அப்பாச்சி 310 நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோ இது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஒருத்தரோட வண்டி இது. சரிப்பா, பார்க்க டுகாட்டி மாதிரி இருக்குங்களே டக்குன்னு. இந்த வண்டி ரிவ்யூ எடுக்கலாம் ரொம்ப நல்லா பிளானு. நல்ல கொஞ்சம் ஸ்ட்ராக் டயர்லாம் போட்டிருந்தாங்க. ஐ மீன் சூப்பர் ஒயிட் டயர்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தேன். இப்போ நான் தான் ஓட்டி வந்தேன். அந்தளவு ஒன்றும் சூப்பராக இல்லை கைஸ் வண்டி. ஐ மீன் 2019 மாடல் இது. ஐ மீன் ட்ராக் டயர் சொல்கிறேன். இந்த ட்ராக் டயர் வந்து இது வந்து பிறலி ரோசோ 3 இது என் பைக்கில் இருக்கிற டயர் இது. ஆக்சுவலாக செம்ம பெரிய டயர் இது. 150 செக்ஷன். அது என்ன செக்ஷன்? ஓ 150 தானே இது? ஓகே 150 செக்ஷன் தான் அது. நான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராக்கில் யூஸ் பண்ண வண்டி கைஸ். இது தெரிஞ்ச ஒருத்தர் வாங்கிட்டார். அவர்கிட்ட கேட்டிருந்தேன் ரிவ்யூ எடுக்கலான்ட்டு, கொடுத்துருந்தாரு. இந்த வண்டியோட ஸ்பெக்கை சொல்கிறேன். 2019 மாடல் இது. இதில் குவிக் ஷிஃப்டர்லாம் வராது, ஏபிஎஸ் மட்டும் வரும். டியூவல் சேனல் ஏபிஎஸ் கிடையாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வர வண்டி தான் டியூவல் சேனல் ஏபிஎஸ், நிறைய குவிக் ஷிஃப்டரு இதெல்லாம் வருது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் 2019 ஆமாம், இது வந்து 2019 மாடல். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்கில் இருக்கிற இது ஃபுட் பேக் போட்டிருக்காங்க. இந்த பெடல் எல்லாமே ட்ராக்கில் வரது தான். பிரேக் இப்போ ரைட்டாக இந்த வண்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பிரேக் பேட்ச் தான் போயிருக்கு. ஆமாம், பேடு இருக்குது, ஆனால் பிரேக்கே எவ்வளோ தான் இருக்கா. ஆமாம், பிரேக்கிங் ஒன்றும் அந்தளவுலாம் சூப்பராக இல்லை கைஸ் இந்த வண்டியில். ஃப்ரண்ட்லேயும் பேடு இருக்குது பட் வந்து ஓகேவாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இந்த வண்டி ஓட்டி பார்க்கலாம் வாங்க, எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அப்பாச்சி 310RR. இதுவும் BMW வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரொம்ப இதுவாக ஓட்ட முடியாது கைஸ். இது டிஸ்பிளே வேறு லைட்டாக உடஞ்சிருக்கு போல். சொல்லியே தான் கொடுத்தாரு, பொறுமையாக போங்கன்னு. அப்புறம் ரொம்ப ஸ்லோவாக லைட். ஓகே, இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் BMW 310RR இருக்குங்களா, அது எதுவும் சேம் இன்ஜின் தான். அந்த வண்டி இந்த வண்டியும் சேம் ஸ்பெக் தான் வரும். BMWவில் வாங்கினீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 50,000 வரும். டிவிஎஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 50,000 கம்மியாக வரும், அவ்வளோதான் பிராண்ட் வேல்யூ வாங்கி. மற்றபடி இந்த ரெண்டு வண்டியுமே சேம் தான். நான் வந்து இந்த வண்டி இப்போ ஓகே கைஸ், நான் வந்து இதை போட்டுறேன். எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. ஒரு BMW ஒருத்தர் தரேன்னார், அவர் ஊருக்கு போயிருக்காரு. அந்த வண்டி வந்து கொண்டு வரேன். ஆனால் ரைட் நோ இருக்கிற இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு ஒரு சூப்பராக இல்லை கைஸ். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியை பற்றி சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிவிஎஸ் அப்பாச்சி வந்து பார்த்திங்கன்னா டோட்டலி அண்ணா நம்பர்லேருந்து கால் வருது. ஃப்ரெண்டு நம்பர் கொடுத்தாரு, அங்கேருந்து கூப்பிட்ருக்காங்க. ட்ராக் டயரு ஒரு பையன் தம்பி ஃப்ரெண்டு கேட்டான். ஆங்கிள் கரெக்டாக இருக்கா தெரில, இப்படி வச்சா கரெக்டாக இருக்கணும். ஓகே போகலாம். அவர் தான் ஃபோன் பண்ணார் கூப்பிட்ருந்தீங்கன்ட்டு. ஃப்ரெண்டு ஒருத்தன் கேட்டிருந்தான் ட்ராக் டயரு, அதுக்காண்டி வந்து பார்த்திங்கன்னா பேசியிருந்தேன். ஓகே, ஃபுட் பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் இப்படி தான் வருமா இல்லை வேறு ஏதாவது பொசிஷன் வரும், இவங்க போட்டதுனால இந்த மாதிரி இருக்கான்னு தெரில கைஸ். ஆனால் இந்த வண்டி வந்து பயங்கரமாக கஸ்டமைஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அதான் BMW இதுவும் சேம் இன்ஜின் கைஸ். இந்த வண்டி எப்படின்னா அப்படியே ஸ்போர்ட்ஸ் டூராகவும் வச்சுக்கலாம், அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ரேஸ் ட்ராக்குக்கான வண்டியாகவும் மாற்றலாம். இந்த வண்டி நான் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இது பண்ண போகிறது கை, ஸ்லோவாக தான் ஓட்ட போகிறேன். லைக் ஸ்பெக்கு மட்டும் சொல்லிடுறேன். பிரேக்கிங்னா இதில் சுத்தமாக இல்லை. ஏன்னா இந்த பெடல் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் இதில் ஏகப்பட்டது இருக்குது. அதே மாதிரி அப்பாச்சி 310RR தாங்க ட்ராக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டான வண்டி. தம்பி ட்ராக்கில் ஓட்டணும் சொல்லுவான். ஆர்சி எமகாலாம் விட இந்த வண்டி தான் அடிக்கும் கப்பு, ஓகேங்களா. ஏன்னா இது வந்து ஏகப்பட்ட கஸ்டமைஸ் அதெல்லாம் இருக்குது. அவங்க ஊரில் ஜெர்மனியில் அதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் வந்து இங்கே இந்தியாவில் இந்த வண்டி தான். இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சிங்கிள் சிலிண்டரில் KTM அப்புறமேட்டாக இருக்கிற ஒரு கொஞ்சம் நமக்கு சர்வீஸ் எல்லாம் கம்மி, ஈஸிலி ஸ்பேர் அவைலபிள். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா ஒரு ரிஃபைன்மெண்ட். இப்போ வர வண்டி ரொம்ப ரிஃபைன்மெண்ட் ஆகிட்டாங்க, கரெக்டாக உள்ளே வந்தார். ஆனால் இந்த வண்டி ரைட்னா ஒரு வண்டி ரிஃபைன்மெண்ட் ஆகலை. இந்த வண்டி நான் பழைய வண்டி ஓட்டியிருக்கேன் புதுசில், என் ஃப்ரெண்டுது. அது ஒரு நல்லா தான் இருக்கும். ஆனால் இந்த வண்டி இப்போ வந்து ரொம்ப பயங்கர கண்டிஷன் இல்லாமல் இருக்குண்ணா. சரி ரெடி பண்ணது நல்லாயிருக்குன்னு பார்த்தேன். ஆனால் அவர் இன்னும் நிறைய வேலை இருக்குன்ட்டார். சரி எத்தனை நாள் தான் ரிவ்யூ எடுக்காமல் இருக்குன்னு சொல்லிட்டு எடுக்க வந்துட்டேன். அதுதான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து 310cc லைக் 35 Nm ஆஃப் இது வரும், 35 bhp வரும், 25 Nm ஆஃப் டார்க் வரும். டார்க் கம்மி தான். ஏன் கீரை போட்டேன். ஓகே, ஏதோ காலில் இடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இந்த ஃபுட் பேக் நல்லா இருக்குது. இந்த ட்ராக் ஃபுட் பேக்னாலே அது ஒரு கெத்து தான். ட்ராக் ஃபுட் பேக் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோல்டு ஆகாது இந்த மாதிரி நம்ம ரோடு இதில் இருக்கிற மாதிரி. அப்புறம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஒரு ஸ்போர்ட்ஸ் டூரர் தான். அது சிட்டி உள்ளே வந்தது, விட்டது வந்து ரோட்டில் வந்தது ஸ்போர்ட்ஸ் டூரர் தான். இந்த வண்டியில் ஏகப்பட்ட கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்லாம் இருக்குது. இப்போ வர நியூவாக வர வண்டியில் டியூவல் சேனல் ஏபிஎஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குவிக் ஷிஃப்டர் அது எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஆனால் இந்த வண்டி KTM கம்பேர் பண்ணும்போது என்னென்னா கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் நல்லாவே கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன்ஸ் இருக்கும். கம்பேரிட்டிவ் இந்த சிங்கிள் சிலிண்டர் இது தெரியும். இப்போ வர வண்டி வந்து எப்படி கான்செப்ட் எப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரானிக்ஸ். இப்போது எலக்ட்ரானிக்ஸை ஃபுல்லாக லோட் பண்ணி கொடுத்துட்டாங்க.
பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா ஆமாம் எலக்ட்ரானிக்ஸ் லோட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி வேறு என்ன சொல்கிறது, நல்லா தான் இருக்குது இந்த வண்டி. BMW கொலாபரேஷனில் விட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வர வண்டி இந்த ஸ்போர்ட்ஸ் வண்டியில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் விட்டாங்க ரோட்டில். இதுக்கு எதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல்னு தெரில. ஆனால் இந்த வண்டி நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். நிறைய பேர் இதில் ட்ராவல் பண்ணுவாங்க. இந்த வண்டியோட போஸ்டரே பயங்கர அப்ரேட்டாக இருக்கும். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்ற மாதிரி கேட்டகரியில் நான் இதை கவனிக்கல ஸ்டார்டிங்கில் இருந்தே. இது ஒரு டூரர் மோட்டர் சைக்கிள் தான் இது. அதேமாதிரி மைலேஜ் கைஸ் இருக்கிற அந்த செக்மெண்ட் வண்டியிலேயே இந்த வண்டி கொஞ்சம் நல்லா மைலேஜ் தரும். இழுத்து பார்ப்போம். ஒரு 60 ஒரு 100 வரைக்கும் போகலாம் நம்ம, அவ்வளோதான், ரொம்ப இழுக்க வேணாம். ஓகே, நல்லா தான் கைஸ் ஏறுது. ஆனால் வண்டி 7000 RPM மேலே பயங்கரமாக சவுண்டு கொடுக்குது. பயங்கரமாக வைப்ரேஷன் ஆகுது வண்டி. இது வந்து எக்ஸாஸ்ட் அது இதெல்லாம் போட்டு கொஞ்சம் மாற்றிருப்பாங்க போல். நல்லா தான் இருக்குது. பிறலி ரோசோ 3 டயர் தான் இருக்குது, 150 செஷன் ட்ராக் டயர் தான் அது. அதுவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஒரு ஃபீல். நம்ம ரொம்ப ஹைட்டாக இருக்க மாதிரி இருக்குது கைஸ் வண்டி. எனக்கு ரொம்ப பயங்கரமாக ஆர்சிலாம் கொஞ்சம் நல்லா பிளான்டாக இருக்கும். இந்த வண்டி நல்லா கொஞ்சம் ஹைட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளிங்க் லைட் ரொம்ப அழகாக இருக்குது. இந்த RPM லைட் இருக்குல்ல, பிளிங்க் ஆகுமே, அந்த லைட் ரொம்ப நல்லா இருக்குது இதில். ஏன் அது ஸ்லோ பண்ணாலும் ஆகிட்டே இருக்குமா, என்ன ஆக்சிலேட்டரை விட்டுட்டேன் அப்புறமும் ஏன் ஆகிட்டே இருக்குது. ஓகே, நான் வந்து வேறு ஒரு வண்டியோட வரேன் கைஸ். இப்போதைக்கு இது ஒரு ரிவ்யூவாக கன்சிடர் பண்ணாதீங்க. இது வந்து தனியாக இந்த வண்டிக்குன்னு போட்ட மாதிரி இருக்கட்டும். நான் வந்து ஒரு நல்ல ஒரு 390யோட ஒரு நல்ல ஒரு அப்பாச்சி 390 புது மாடலோடு வரேன். எல்லாம் BMW தான் கொண்டு வரேன். எனக்கு தெரிஞ்சு BMW வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மட்டும் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒயிட் அண்ட் பிளாக்னு அதில் ரெட்டு இருக்குது. ஆமாம், ரெட்டும் இருக்குது. ஆனால் இந்த அப்பாச்சியில் ஒரு 310 ரெட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். இந்த வண்டி சூப்பராக இருக்கும். இந்த ரெட்டு பார்க்கவே வண்டி ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இந்த ரெட்டு பெக்ஸில் இதில் ஹேண்டில் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன் வந்து பயங்கரமாக தெரியுது கைஸ். ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்குது. ஓகே, லைட்டாக டக் பண்ணி பார்ப்போம். அதான் கைஸ் ஒரு 120 130 வரைக்கும் நல்லாயிருக்கும் வண்டி. அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன்ஸ் பயங்கரமாக தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த வைப்ரேஷன்ஸ் எல்லாம் சத்தியமாக ஓட்டவே முடியாது வண்டியை. இந்த வண்டியில் பிரச்சனை இருக்குது. அப்புறம் ஒரு ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போயிட்டு கொடுத்துருவோம். கார்னரிங் நல்லா தான் இருக்குது கைஸ். தட்ஸ் வெரி கூல், நைஸ். இந்த டயரு நல்ல ஒரு இது இருக்குது அதில், இந்த கிரிப் லெவல். வைப்ரேஷன் தாங்க என்னால் பொறுக்கவே முடியலப்பா. இந்த வண்டி இப்போ புதுசுலேயே வைப்ரேஷன்ஸ் இருக்கும். பொருள் ஏஜ் ஆகும் இவ்வளோ வைப்ரேஷன் தெரியுமான்ற மாதிரி இருக்குது. நான் அப்போ தெரிஞ்சு டிவிஎஸ் தான் கிடையாது பயங்கரமாக. டிவிஎஸ் வண்டிக்கிட்ட நான் போகவே மாட்டேன். பல்சர் கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி ஓட்டிடுவேன். டிவிஎஸ் கிட்ட நான் போகவே மாட்டேன். நான் என்னண்ணா எச்சு துப்புறேன், காற்று துப்புங்கண்ணா. ஓகே, டிவிஎஸ் கிட்ட நான் போகவே மாட்டேன் கைஸ். நான் டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வந்த காலத்துலேருந்து எனக்கு டிவிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக அவ்வளோ ஒரு எனக்கு ரொம்ப பிடிக்காது. டிவிஎஸ் மேலே ஒரு ஆசையும் கிடையாது. பயங்கரமாக உதிரும் டிவிஎஸ் ஒரு மாதிரி கரன்ட்டு. அப்போ இந்த அப்பாச்சி ஒரு மாதிரி அந்த அப்பாச்சி பழைய 160 இருக்குங்களா, புது வண்டியே லைக் ஒரு மாதிரி ஆக்சிடென்ட் கொடுத்தா ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். ஆக்சிலேஷன் பைக்லலாம் என்ன இப்படி அடிக்கிறாரு தானே உள்ள, பயங்கரமாக இருக்கும் அதனுடைய அந்த ஒரு இதெல்லாம். இந்த மாதிரி வைப்ரேஷன் சொல்லலாம் வண்டி ஓட்டுறதுக்கு ஓட்டாமல் இருப்பாங்க. இட் ஓன்ட் பி லைக் கிவ் எனி டே குட் ஃபீல் ஆன் டிரைவிங். அப் டு மீ, நாட் ஃபார் எவ்ரி ஒன். உங்களோட தனிப்பட்ட விருப்பம் அது. இது என்னுடைய ஒரு இது தான். ஆமாம், ஆனால் இந்த வண்டி கலர் சத்தியமாக இந்த கலர் தான் கைஸ் துண்டாக தெரியும். இந்த வண்டி பிரேக்கிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் கைஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங்லாம் நல்லா தான் இருக்குது. ஸ்டிப் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் இல்லை, அந்த ட்ராக் செட்டப் தான் இருக்குது. ஓகே, ஆனால் ட்ராக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி கஸ்டமைசேஷன் ஆப்ஷன் ஏகப்பட்டது இருக்குது. இந்த வண்டி ட்ராக்கில் இந்த வண்டி 200 210 செய்யும். இந்த வண்டி 300cc ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து 150 160 அந்தளவு செய்ய நினைக்கிறது. ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது, க்ராஷு. ஆமாம், இந்த ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி கொடுத்தாரு லைக். ஆனால் ஆயில் மாற்றணும் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அவருக்கு என்ன இதுன்னு தெரில. அவர் மாற்றி தரேன்னாரு. அப்படியே போயிட்டே இருந்துட்டு அப்புறம் இன்றைக்கி வந்தேன், சரி எடுத்துடலான்ட்டு. அதான் கைஸ், இந்த வண்டி வாங்கினா டிவிஎஸ் சொன்ன மாதிரி தான். டிவிஎஸ் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இந்த வண்டி வாங்கணும்னா நான் டிவிஎஸ் கிட்ட நான் போக மாட்டேன். ஜஸ்ட் கேடிஎம் கிட்ட தான். கேடிஎம் சிங்கிள் சிலிண்டரில் வந்து இருக்கிற வண்டி இதுவும் கேடிஎம் மட்டும்தான். எனக்கு தெரிஞ்சு கேடிஎம் இஸ் ஃபார் மோர் பெட்டர். இது நல்ல ஆப்ஷன் தான் இல்லைன்னு சொல்லு. ஆனால் இந்த வண்டி வெயிட்டாக இல்லை.
கேடிஎம்மில் தான் வெயிட் இருக்குது. வெயிட் அந்தளவு இல்லை, பட் வெயிட் மேனேஜ் நல்லா இருக்குது. ஆனால் அந்த சிங்கிள் சிலிண்டரோட அந்த ஒரு இதுதான் ரிலேபிலிட்டி வந்து இந்த வண்டி எப்படி இருக்கும்னு தெரியல. வண்டி ஒரு லைக் சேம் லைக் கேடிஎம்மில் தான் இருக்கும். 50,000 கிலோமீட்டர் அந்த தான். வைப்ரேஷன் இங்கெல்லாம் கூட இருக்குது இந்த வண்டியில். இந்த உதிருது ரிஃபைன்மெண்ட் லெவல். ஓகே, நல்ல ஒரு BMW ஓட்டிட்டு உங்களுக்கு நான் ரிவ்யூ சொல்கிறேன் எப்படி இருக்குன்றதை. அது வரைக்கும் இந்த வண்டியை பாருங்கள். நான் அவுட்லுக் இங்கே நிறுத்தி காட்டுறேன் ஒரு தடவை. அப்படியே முகப்பேரில் இறங்கிட்டு அப்படியே வண்டி கொடுத்துடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். வேறு ஒன்றும் இல்லை, ரோடு காலியாக இருக்கே. ஒரு 100 வரைக்கும் போவோம். பயங்கரமாக இருக்குது கைஸ். இது பேர் என்னது, பயங்கரமாக இருக்குது அந்த வைப்ரேஷன்ஸ். அவுட்ரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அது அவுட்ரு நல்லா இருக்கும். ஆனால் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆகுமான்னு தெரில, இது எந்த ஏரோடைனமிக்கு. ஆனால் மற்ற வண்டியை கம்பெனி குட்டியாக இருக்குது. அப்புறம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகிறது தான். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரோடைனமிக் தான். உள்ளே வர காற்றை வந்து பார்த்திங்கன்னா லைக் அந்த ஹீட்டை இது பண்ணுறதுக்கு தான் இதெல்லாம். அந்த கோல்டு கலர் ஃபோர்க்கு தாங்க ரொம்ப நல்லாயிருக்கு வண்டியில். ஓகே, இந்த விளாக் அப்படியே முடிச்சிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரு 10 நிமிஷம் வரும் இந்த வீடியோ. சீக்கிரமாக BMWயோட நான் வீடியோ போடுறேன் கைஸ். பாய். இந்த வண்டி எடுக்கலாம். தாராளமாக எனக்கே போர் அடிக்குது. பொறுமையாக ஓடிடுற தூக்கம் வந்துச்சு. கிளட்ச் லிவர்லாம் உதிருது கைஸ். இந்த விரல அப்படி வச்சா அப்படியே மசாஜ் பண்ணுற மாதிரி இருக்குது விரலெல்லாம். அந்த அளவு உதிருது வண்டி. இந்த அளவு ஒரு உதிரை நான் எந்த வண்டியுமே பார்த்தது கிடையாது. கொஞ்சம் நேரம் மிங்கிலானா நல்லாயிருக்கும் வண்டி கூட. என்னால் எல்லாமே ஓகே, பட் ஐ கான்ஸ் இந்த வைப்ரேஷனோட மட்டும் சத்தியமாக வாழவே முடியாது கைஸ். என்னால் இது வந்து அக்செப்டபிளே கிடையாது இந்த வைப்ரேஷன்லாம் இவ்வளோலாம். இந்த ஹைட்டாக இருக்குல்ல கைஸ், அது ஒரு பெரிய பெனிஃபிட் கைஸ். இந்த ஹைட்டாக இருந்ததுன்னு வச்சிங்களேன், நல்ல ஃப்ரண்ட்டில் அந்த கார்னரிங் வந்து நல்லா உள்ளே டீப்பாக எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஓகே, சீரியஸாக இந்த விலாகை பிடிச்சிக்கிறேன். பாய்.